Hello everyone, welcome back to my Mac channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது macOS Sonoma இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் என்ன, அதை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் டெஸ்க்டாப் ரிவீல். செட்டிங்ஸ் உள்ள டெஸ்க்டாப் அண்ட் டாக் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அங்கே வந்துட்டு கிளிக் வால்பேப்பர் டு ரிவீல் டெஸ்க்டாப். இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆல்வேஸ் அண்ட் ஒன்லி இன் ஸ்டேஜ் மேனேஜர். உங்களுக்கு ஸ்டேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணுற டைமில் மட்டும் இந்த ஃபீச்சர்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்வேஸ் அந்த ஃபீச்சர்ஸ் தேவைப்படும். இது சிம்பிளி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணும்போது எல்லா அப்ளிகேஷன்ஸும் சைடாகி உங்களுக்கு டெஸ்க்டாப்பை மட்டுமே ஷோ ஆகுற மாதிரி இருக்கும். எகெயின் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண இந்த டேப்ஸ் அண்ட் விண்டோஸ் திரும்ப அதே இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் டெஸ்க்டாப் விஜெட்ஸ். இதை வந்துட்டு நம்ம எப்படி எனேபிள் பண்ணிக்கலாம்னு சொன்னால், அதே டெஸ்க்டாப் அண்ட் டாக் செட்டிங்ஸில் ஷோ விஜெட்ஸ் வந்துக்கு ஆன் டெஸ்க்டாப் டிக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி யூஸ் ஐஃபோன் விஜெட்ஸ் இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணுறதால என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஐஃபோனில் இருக்கிற விஜெட்ஸை நீங்கள் மொபைலில் என்னென்ன விஜெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே விஜெட்ஸை நீங்கள் இந்த மெக்கிலையும் பின் பண்ணிக்கி நீங்கள் அந்த டேட்டாவை அக்ராஸ் த டிவைஸ் சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவுட்லுக் மெயில் ஆப் உங்களோட மொபைலில் மட்டும்தான் இருக்குது, பட் மெக்கில் இல்லாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் விஜெட்ஸை மட்டுமே இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் விஜெட்ஸ் போய்க்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான விஜெட்ஸை நீங்கள் இங்கே டெஸ்க்டாப்பில் பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஒன் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த விஜெட் வேணும்னு சொன்னால் நான் இதை சிம்பிளி இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி எட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னோடய அவுட்லுக்கில் இருக்கிற விஜெட்ஸ் நான் நீங்கள் போடணும்னு சொன்னால் ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஐஃபோனில் இருக்கிற விஜெட்ஸை நீங்கள் உங்களுடைய மெக்கிலையும் சிங்க்ரனைஸ்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறது லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற பிக் கிளாக். இதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய லாக் ஸ்க்ரீனுக்கு போய்க்கோங்க. அங்கே உங்களுக்கு இந்த ஷோ ஆகிற இந்த கிளாக்கை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் போய் அங்கே இருக்கிற லாக் ஸ்க்ரீன் டேபிளில் ஷோ லார்ஜ் கிளாக்ன்றதை உங்களுக்கு எனக்கு லாக் ஸ்க்ரீனில் மட்டும் போதும். ஸோ அதை நான் லாக் ஸ்க்ரீனை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எப்படி டெக்ஸ்ட் சைஸை ஆப் டு ஆப் டிஃப்ரெண்ட் சைஸில் கன்ஃபிகர் பண்ணுறேன்னு சொல்லி. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அங்கே accessibility அதில் வந்துட்டு டிஸ்பிளே அண்ட் தென் டெக்ஸ்ட் சைஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனால் இங்கே 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் ஆப்ஸுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபோன் சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபைண்டருக்கு வந்துட்டு 14 pt கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃபைண்டர் ஆப்பில் மட்டுமே அந்த ஃபோன் சைஸ் உங்களுக்கு கன்ஃபிகர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் மெயில் ரீட் பண்ணுற உங்களுக்கு கண்ணில் ஐசைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் மெயில் ஆப்புக்கு தனியாக ஒரு ஃபோன் சைஸ் கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போதைக்கு இதில் இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன் ஃப்யூச்சர் ஆப்பிள் அவங்களோட மற்ற அப்ளிகேஷன்ஸையும் இங்கே பண்ணி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட டெவலப்பர் API ஓப்பன் பண்ணி அது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸையும் இந்த செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சஃபாரி ப்ரௌசரில் இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. முதலாவது நம்ம பார்க்க போகிறது சஃபாரி ப்ரௌசரில் எப்படி கஸ்டம் சர்ச் என்ஜினை செட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்கு சஃபாரியோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அங்கே சர்ச் டேபுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சர்ச் என்ஜின் இங்கே நான் கூகுள் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு 5 டிஃப்ரெண்ட் சர்ச் என்ஜினோட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து ஆல்சோ யூஸ் இன் ப்ரைவேட் ப்ரௌசிங்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்காக்னிட்டோ மோட் போகிறோம்னு சொன்னால் அங்கேயும் நமக்கு இதே சர்ச் என்ஜின் தான் வேணுமா, இல்லை கஸ்டமைஸாக வேறு ஏதாவது சர்ச் என்ஜின் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த டிக் எடுத்துகிட்டு ப்ரைவேட் ப்ரௌசிங்குக்கு மட்டும் நம்ம செப்பரேட் சர்ச் என்ஜின் கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசிலையும் சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை இந்த நியூ macOS Sonomaவில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஃபாரி செட்டிங்ஸில் ப்ரைவசி டேபிளுக்கு போய்க்கோங்க. அங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அதில் வந்துட்டு யூஸ் அட்வான்ஸ் ட்ராக்கிங் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு ஆல் ப்ரௌசிங் வேணுமா இல்லை ப்ரைவேட் ப்ரௌசர்ஸுக்கு மட்டும் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இங்கே கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றதில் நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்கிறது நம்மளோட ஆக்சுவல் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, உங்களுடைய யூசர் டேட்டா அண்ட் யூசர் பிஹேவியரை வச்சு உங்களுடைய ஃபோன் சைஸ் அண்ட் உங்களுடைய தீம் செட்டிங்ஸ் இப்படியான டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி சேம் பர்சன் தான் இந்த வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லி பார்க்குற ஒரு மானிட்டரிங்கை தான் வந்துட்டு இங்கே ப்ரைவசி செட்டிங்ஸில் நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஃபேவரட் ஃபீச்சர். சொல்லப்போனால் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஓடிபியை ஓட்டோவாக கிளியர் பண்ணுற ஆப்ஷன் இப்போ macOS Sonomaல கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டுன்ற ஒரு டேப் இருக்கும். அதை அக்சஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன்ஸ் கோடுன்ற செக்ஷனில் க்ளீன் அப் ஆட்டோமேட்டிக்கலி என்று சொல்லி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட மெக்குக்கு வர ஓடிபி மெசேஜஸ் ஒன்ஸ் அது ஓட்டோ ஃபில் ஆகி உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் அல்லது லாகின் ஒத்தென்டிகேட் ஆன உடனே அந்த மெசேஜ் டிலீட் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் சஃபாரியில் சஃபாரி ப்ரொஃபைல்ஸ். நம்ம எப்படி க்ரோம் ப்ரௌசரில் மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ, அதாவது ஈச் யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கேஷ் அண்ட் குக்கி செட்டிங்ஸ் அண்ட் புக் மார்க்ஸ் வந்துக்கு எப்படி சிங்க்ரோனைஸ் ஆகுதோ அதே ஃபீச்சர்ஸ் இப்போ சஃபாரி ப்ரௌசர்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மல்டிபிள் யூசர் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் ஆகும்போது உங்களுடைய ப்ரௌசர் குக்கீஸ் செப்பரேட்டாக மெயின்டைன் ஆகிறதால நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி ஒரு தேவை இருக்காது. அடுத்த முக்கியமான ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறது பாஸ்வேர்ட் ஷேரிங். செட்டிங்ஸில் பாஸ்வேர்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஷேர் பாஸ்வேர்ட் அண்ட் பாஸ்கீஸ். உங்களுடைய ஐக்ளவுட்ஸ் கீ செயினில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பாஸ்வேர்ட்ஸை உங்களுடைய ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுற ஒரு ஃபீச்சர் தான் இது. சிம்ப்ளி கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணி இதை நீங்கள் செட்டப் பண்ணிக்கொள்கிறது மூலமாக உங்களுடைய ட்ரஸ்டட் பர்சனுக்கு உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதை எப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு செப்பரேட் வீடியோ செய்கிறேன். ஸோ பேசிக்கான ஐடியா இதுதான். அடுத்த macOS Sonomaவில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் வால்பேப்பர்ஸ் ஃபீச்சரை பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸில் வால்பேப்பர் டேப் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பியூட்டிஃபுல்லான டைனமிக் வால்பேப்பர்ஸ். இங்கே அதனுடைய லேண்ட்மார்க் அடிப்படையில் அதை வந்துட்டு உங்களுக்கு இங்கே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் சிட்டிஸ்கேப்பில் டைனமிக் வால்பேப்பர் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த செக்ஷனில் ஷோ ஆல் கொடுத்து நீங்கள் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு டைனமிக் வால்பேப்பர்ஸுமே 4K வீடியோ அண்ட் ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய சைஸுடைய ஃபைல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 400 to 600 மெகாபைட்ஸ் வர மாதிரி தான் இதோடைய ஃபைல் சைஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நிறைய வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, பிறகு அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணினா நீங்கள் அதோட சோர்ஸ் ஃபைலை டிலீட் பண்ணுறதால சில ஸ்பேஸை நீங்கள் ரீகார் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி இதை டிலீட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபைண்டரில் கோன்ற டேப்பை கிளிக் பண்ணி கம்ப்யூட்டர்ன்றதை கொடுத்துக்கோங்க. அதில் Macintosh HD அண்ட் தென் லைப்ரரி, அதில் அப்ளிகேஷன் சப்போர்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் com.apple.idealassetsd என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டமர்ன்ற ஃபோல்டர், இதில் எந்த ஃபோல்டர் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக பார்க்கணுன்னு சொன்னால் நாம் லிஸ்ட் வியூ போய்க்கணும். லிஸ்ட் வியூவை வந்து Command J ப்ரெஸ் பண்ணி calculate all சைஸ் கொடுத்தா சைஸ் டேபிளில் அதோட ஸ்டோரேஜ் சைஸ் உங்களுக்கு படத்தை டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் நான் எந்த டைனமிக் வால்பேப்பரும் டவுன்லோட் பண்ணலைன்னு சொன்னதால் எனக்கு 0 பைட்ஸ் காட்டுது. பட் இன் யுவர் கேஸ் நீங்கள் ஏதாவது டைனமிக் வால்பேப்பர்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஃபோல்டர் ஏதாவது ஒன்றில் தான் இருக்கும். எந்த ஃபோல்டரில் உங்களுடைய டைனமிக் வால்பேப்பரோட வீடியோ ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதை இண்டிவிஜுவலாக இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து சிம்பிளாக டிலீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டிலீட் பண்ணது உங்களோட செட்டிங்ஸுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது வால்பேப்பர் செக்ஷனில் உங்களுக்கு திரும்ப அந்த டவுன்லோட் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகாமல் இருக்கும். நீங்கள் சம்டைம் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர், மவுஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பாயிண்டர் எக்ஸலரேஷன் என்ற நியூ செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணுறதால நீங்கள் உங்களுடைய மவுஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபாஸ்ட் எக்ஸலரேஷனும், நீங்கள் அதை ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது மோர் ப்ரொசைஸான உங்களுடைய பாயிண்டரையும் இது வந்துட்டு டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் macOS Sonomaவில் சிரியிலையும் சில ஃபீச்சர்ஸை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போய் சிரி அண்ட் ஸ்பாட்லைட் என்ற டேப்புக்கு போய்க்கோங்க. இங்கே லிசன் for சிரி ஓ ஹே சிரி என்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி iOS 17 நமக்கு ஹே சிரி என்ற ஆப்ஷனோட சிரி என்ற அதை சம்மன் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி macOS Sonomaவிலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை இங்கே கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி வைஸும் சில ஃபீச்சர்ஸை நமக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று சாஃப்ட்வேர் அப்டேட். செட்டிங்ஸில் ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட் கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு macOS அப்டேட்ஸ் ஆட்டோவாக இன்ஸ்டால் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸோட அப்டேட்ஸும் ஆப் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு ஓட்டோவாக அப்டேட் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டால் செக்யூரிட்டி ரெஸ்பான்சஸ் அண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸை எனேபிள் பண்ணுறதால ஆப்பிள் சைட்லேருந்து ஏதாவது கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுற டைமில் அது வந்துட்டு ஓட்டோவாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஹைலைட் பண்ண நினைச்சேன் macOS Sonoma செட்டிங்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும்